World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நலனல்ல அவை நலனல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த இறைப்பாடல்களை பாடுவதன் மூலமா நம்மளுடைய நன்றி உணர்ச்சியை இறைவனுக்கு காமிச்சுக்கிறாங்க. ஒரு குருநாதர் அந்த குருநாதரை பார்க்கறதுக்காக ஒரு சிஷ்யர் போனாரு. அவர் அவர்கிட்ட ஐயா இறைவனுடைய விரிவை எல்லாம் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்டுட்டாரு. அவரு இறைவனுடைய விரிவை, இறைவனுடைய பெருமையை, இறைவனோட ஆழத்தை, இறைவனோட நுட்பத்தை எவ்வளவு வார்த்தைகள்ல சொன்னாலும் சொல்லி முடிக்கவே முடியாது. வார்த்தைகளால் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையை கடந்த ஒரு பெரிய பெரிய ஒரு மெய்ப்பொருள் இறைவன் அப்படி சொல்லி ரொம்ப ஸ்லாகித்து சொன்னாரு. உடனே சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு சொல்றீங்க ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த கடவுளை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, சாமியை பத்தி இறைவனை பத்தி ஒண்ணுமே நம்மளால வர்ணிச்சிட முடியாது, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது அப்படி சொல்றீங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு மெதுவா கண்ணீர் ததும்ப அந்த குருநாதர் சொன்னாரு, ஒரு பறவையால கீதம் இசைக்காம இருக்கவே முடியாதுப்பா, இறைவனுடைய புகழை பாடாம என்னால் இருக்கவே முடியாது. எவ்வளவு வார்த்தைகள்ல அவரை வடிக்க முடியாத வழிய, ஆனா இறைவனை தவிர என்னை வேற எதையுமே என்னால பேசாம இருக்க முடியாது, இறைவனை மட்டும்தான் என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி என்னதான் இறைவன் நம்மளால வர்ணிச்சாலும் வர்ணிக்க முடியாத வழிய, ஆனா இறைவனை தவிர வேற பேசுறதுக்கு வேற எந்த விசேஷமான பொருள் உலகத்தில் இல்லை கிடையாதுங்க. அதனாலதான் நம்ம எல்லாருமே இறைவனுடைய பெருமையை பேசிட்டு இருக்கோம். இந்த நாமக்கல் நகரம் மிக அருமையான நகரம். ஒரு எளிமையா ஒரு குடும்பத்தில் பிறந்த ராமானுஜர் அப்படிங்கிற கணித மேதை, அவரு உலக அளவுல பிரபலமானார்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் ராமானுஜருடைய தாயார் நாமக்கல்ல சேர்ந்தவங்க. அவங்க அப்பா கும்பகோணம், தாயார் நாமக்கல். அது நாமக்கல்ல அவங்க பிரசவம் பார்க்கும்போது அவங்க தினைக்கும் நாமகிரி தாயா வழிபாடு பண்ணி 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 அதன் மூலமா பிறந்த ஒரு அருட்குழந்தை தான் ராமானுஜர். அதனால ராமானுஜர் கனவுல கூட இந்த நாமகிரி தாயார் நிறைய விஷயங்களை சொல்லி தருவார். அதனால அவருக்கு கணித சம்பந்தமான மிகப்பெரிய வெளிப்பாடு இருந்துச்சு. அந்த அருள் இன்னும் குறையில. தமிழ்நாட்டிலேயே 12th 10th இதுல அதிக மார்க் வாங்கணும், அதிகம் படிக்கணும், டாக்டர் சீட் வாங்கணும்னா இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எல்லா மாவட்ட மக்களும் நாடுற ஒரு இடம் அப்படின்னா நாமக்கல் தான். அதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் நமது அருமையான தாயார் நாமகிரி தாயார். இவங்க அருளாட்சி புரியறதுனால இங்க கணிதம் மிகச்சிறப்பா விளங்குது. கல்வி புத பகவானுடைய அருள் மிகப்பெரிய அருள்ல கொடுக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய சிறப்பான நாமகிரி தாயார். அடுத்தது உலகத்திலேயே சிறந்த ஆஞ்சநேய மகாபிரபு அருளாட்சி புரிகிற இடமும் இந்த நாமக்கல் தான். நம்ம இருக்கிறதுலயே நமக்கு இருக்க வலிமையில நம்ம உடம்பு 5 உடம்பு இருக்குங்க. நம்ம பேர் என்ன? அன்னமய கோஷம் அப்படிமோ, அடுத்து பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 உடம்பு இருக்கு. இதுல ரொம்ப 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 வலிமையான ஒரு உடல் அப்படின்னா என்னன்னா பிராண உடல். அது மூச்சு காத்த அடிப்படையா கொண்டது. வாயு பகவான், வாசி, மூச்சு பிராணாயாமம், இது பல விதமா இத சொல்றோம். இந்த அருமையான பிராணாயாமத்தை வாயுடைய புத்திரனான ஆஞ்சநேயர் தான் நமக்கு சிறப்பான அருள் புரிவார். அவரோட அருள் இருந்தாதான் நமக்கு இந்த பிராணாயாமமோ இல்ல வாசி யோகமோ நமக்கு கிடைக்குங்க. அதாவது நம்மளுடைய திரேதாயுகம் அப்படின்னு சொல்லப்படுற ராமாயணம் நடந்த காலத்துல வெளியிலிருந்து பார்த்தா ராமன் சிறப்பா போர் புரிஞ்சு இந்த வெட்டு பெற்றான்னு காமிக்க முடியும். ஆனா அதுக்கு உள்ள பார்த்தோம்னா எல்லா முக்கியமான நேரத்திலையும் சிறப்பான செயல்பாடு யார் பண்ணியிருப்பாங்கன்னா அஞ்சனை புத்திரனான ஆஞ்சநேயர் தான் பண்ணியிருப்பாருங்க. இவங்க எல்லாருமே
பிரம்மாஸ்திரம் விட்டு எல்லாருமே மயங்கி கிடந்தப்போ அந்த எல்லாத்தையும் காப்பாத்தின மிகப்பெரிய ஒரு அருட்கடவுள், அருள் தயாநிதி யாருன்னா நம்மளுடைய ஆஞ்சநேய மகாபிரபு. அந்த திரேதாயுகம் முழுக்கவே நம்மளை கொண்டு போறது யாரு? அதுல வாயுடைய புத்திரனா இருந்து செயல்பட்டது யாருன்னா நம்மளுடைய ஆஞ்சநேயர். துவாபர யுகம் வரும், அங்க இந்த பிராணனுடைய சக்தியா வாயுடைய புத்திரனா இருந்து மொத்த போரும் நடத்துறது யாரு? வெளியில இருந்து பார்த்தோம்னா அர்ஜுனன் தான் போர்ல முக்கியமான மகாரதர்கள்லாம் கொன்றதா இருக்கு. ஆனா துரியோதனை உட்பட அவருடைய 100 சகோதரர்களையும் கொன்றது யாரு அப்படின்னம்னா 1000 யானை பலம் கொண்ட பீம மகாபிரபு தான். அது பீமன் தான், ஏன்னா அவரு ஒரு வாயு புத்திரன். இப்போ நம்ம இந்த இதுல உலகத்தை, இந்த கலியுகத்தை வழிநடத்தி நம்மளெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கும் இது மாதிரி கொண்டுட்டு போறது யாருன்னா அதுவே வாயுவோடைய புத்திரன். யாரு அப்படின்னா எல்லா வாகனங்களுக்கும் உள்ள இருந்து செயல்படுற டயர் டியூப், அதுக்குள்ள இருக்கிற காத்து தாங்க நம்ம உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. இந்த பிராணசக்தி தான் மிக மிக சக்தி வாய்ந்த, உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது. நம்மளுடைய அர்ஜுனன் வந்து பகவத்கீதை கேட்கிறாரு, இவ்வளோ சக்தி, இவ்வளோ பராக்கிரமம், இவ்வளோ அருள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்றாரு. மிக மிக சூட்சமான ஒரு விஷயத்தை நான் அவன்கிட்ட சொல்றேன். என்னன்னா, எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து என்னுடைய பிரஜை இல்லாம, என்னுடைய கவனம் இல்லாம ஒரு மூச்சு கூட நான் வெளியிட்டதில்லை, ஒரு மூச்சு கூட உள்ள எழுததில்லை. எல்லா சமயத்திலையுமே என்னுடைய கவனத்தோட தான் மூச்சு வெளியில போகும், என்னோட கவனத்துல தான் மூச்சு உள்ள போகும் அப்படின்றாருங்க. இது மிக 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 சூட்சமான விஷயம். யார் ஒருத்தங்க கவனம் மூச்சுல இருக்கோ அவங்க ஒரு காலத்துல உலகத்தை ஜெயிப்பாங்க. அந்த அந்த இதுல தான் கிருஷ்ண மகாத்மா சொல்றாரு, யார் ஒருத்தங்க கவனம் வந்து மூச்சிலேயே இருக்கோ அவங்க உலக, ஏன்னா நம்மளுடைய மெய்ஞான உலகத்தோட சாவி எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிராணன்ல, நம்முடைய மூச்சுல, நம்முடைய வாசில இருக்குங்க. யார் அதை ஒழுங்கா கட்டுப்படுத்துறாங்களோ, அதுல கவனம் இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லா சக்திகளும் வசப்படும். அதனால அது அந்த அந்த வகையில ஆஞ்சநேய மகாபிரபு பிராண வாயு புத்திரனா பிறந்து நம்மள எல்லா சமயத்திலையும் நம்மள ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பான ரகசியங்கள்லாம் நமக்கு ஓபன் பண்ண நம்மளுடைய திறவு ஏற்படும்னா ஆஞ்சநேய மகாபிரபுவோடைய அருள் நமக்கு வேணும். அந்த வகையில நாமக்கல் மிக மிக பேர் பெற்றது. ஆஞ்சநேய மகாபிரபுவோடைய மிக அருமையான சாநித்தியம், அவருடைய அருள் அதிகமா விளங்குற இடம் நம்மளுடைய நாமக்கல். எவ்வளவு அருமையான விஷயம். இந்த உலகத்துல மிகச்சிறந்த பரிகாரம் எது அப்படின்னு ஒரு குரு கிட்ட கேட்டேங்க. நான் அந்த உலகத்தை சிறப்பா வாழணும், என்னுடைய பிறவியில மிகப்பெரிய சிறந்த பரிகாரம் நான் பண்ணிடணும், அந்த அப்படி பண்ணக்கூடிய சிறந்த பரிகாரமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உனக்கு வர கஷ்ட நஷ்டங்களை, மகிழ்ச்சியை, துன்பத்தை அமைதியா ஏத்துக்கிறது தான் மிக சிறந்த பரிகாரம் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம், ஏதோ விளக்கு போடுவா, இல்லாட்டி அன்னதானம் பண்ணதெல்லாம் இது மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டேன். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, வர்ற கஷ்டங்களை, வர துன்பங்களை, வர மகிழ்ச்சியை எல்லாத்தையுமே அமைதியா ஏத்துக்கோ, இதை விட மிகச்சிறந்த பரிகாரம் எதுவும் கிடையாது அப்படின்னாங்க. நன்றும் தீதும் பிறதர வாரா. நம்ம எந்த ஒரு வினையை தீக்கணும்னா மிக சிறப்பான இந்த பிறவியில நமக்கு வர்ற நம்ம கிரக நிலையும் நமக்கு என்னென்னலாம் வரணும்னு இருக்கோ அதை அருமையிலே ஏத்துக்கணும். அதுதான் என்னது, திருவள்ளுவர் மகாபிரபு அவர் என்ன சொல்றாரு, இடும்பை கிடும்பை படுவர், இடும்பை கிடும்பை படாதவர். அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுத்துருவாங்களாம். யாருன்னா துன்பம் வரும்போது துன்பப்படாம இருக்கவங்க. நம்ம அந்த கஷ்டம் வரும் பொழுது கஷ்டத்தை ஏற்று அதை அமைதியா கடந்து போனோம்னா அதோட அந்த வினை நம்மளோட தீர்ந்துருதுங்க. இதை விட மிகச்சிறந்த பரிகாரம்னு ஒண்ணு எதுவுமே கிடையாது. என்னுடைய மாமா பொண்ணு ஒண்ணுங்க, அவங்க வந்து திருமண வாழ்க்கையில கொஞ்ச நாள் திருமண வாழ்க்கை வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததுக்கு அப்புறம் கணவனோட அவங்க பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆச்சு.
7 ஆண்டுகளாயும் அவங்க ஒருத்தங்க இவங்க என்ன பண்ணாங்க, தாலியே அழிச்சு செயின் செஞ்சு போட்டு இனிமே அவ்வளவுதான், இனிமே அவருடைய குடும்ப வாழ்க்கை என்ன வாழ போறோம், அவ்வளவுதான், அவள் முடிஞ்சு போச்சுன்னு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பிரிஞ்சிருந்தாங்க. அப்போ எங்க மாமா வீட்டுக்கு ஒரு சித்த பெருமான் மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க. வந்துட்டு அவர் சொன்னாரு, ஏமானாரு, ஏன் இங்க இருக்காங்க, இது மாதிரி என்னுடைய கணவன் என்னை அவங்களுக்கு புரிஞ்சுக்கல, அதனால பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாரு. உடனே அப்படிலாம் இது இல்லாம நம்மளுடைய நமக்குன்னு நிறைய நம்ம அருளாளர்கள் நமக்காக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு நீ என்ன பண்ணு, திருச்செங்கோடு இருக்கு இல்லையா, அது திருச்செங்கோடுல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி படத்தை வச்சுட்டு காலையில ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு ஒரு 108 தடவை அம் அர்த்தநாரீஸ்வராய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதை எடுத்து குடிச்சிட்டு அப்புறமே சாப்பிட்றது, இது மாதிரி பண்ணு. இது மாதிரி 48 நாள் பண்ணுமா அப்படின்னாருங்க. 48 நாள் பண்ணணும்னு அவங்க அந்த பொண்ணு எங்க மாமன் பொண்ணு செஞ்சுருந்துங்க. 46வது நாள் அவங்க வீட்டுக்காரரு அவர் பாட்டு காரில் வந்தார். எங்கள் ஒய்ஃபை என்கிட்ட கொடுங்க, நீங்கள் என்ன என் ஒய்ஃப் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூப்பிட்டு ஏறிக்காரு அப்படின்னு சொன்னார். கூட்டிகிட்டே போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. என்னன்னா நம்ம அருளாளர்கள் என்ன உலகத்திலேயே நம்ம ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது நீங்கள் மதுரையா சிதம்பரமான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா பெண்ணோடைய ஆட்சி அங்கே அதிகமாக, மனைவியோட ஆட்சி அதிகமாக இருக்குதா இல்லை கணவனுடைய கை ஓங்கியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இங்கப்போ எங்களுடைய அன்பு நண்பர் துரைசாமி சாரு அவர் என்ன பேர் சொல்லுவாருன்னா, திருச்செங்கோடுங்க அப்படின்பாருங்க. ஏன்னா உமையூர் பாகனா மிகச்சரியா கணவன் பாதி மனைவி பாதியா இருந்து அருளாட்சி புரிகிற அற்புதமான ஒரு தலம் அப்படின்னோம்னா திருச்செங்கோடு தான். நம்ம நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிறதுல திருமண வாழ்வில் யாரை ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க, மனைவியை கணவன் ஜெயிக்கிறதோ கணவன் மன்னன் ஜெயிக்கிறதோ ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம நம்மளுடைய சோல்மேட்னு சொல்றோம். நம்ம பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆத்மா 2ஆ பிரிஞ்சு திருப்பி பிறந்து மறுபடியும் ஒன்னா இணையறது தான் திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அப்படியாப்பட்ட திருமண வாழ்க்கையில நீங்க பெரியவங்க நாங்க பெரியவங்க சொல்றதுல 2 பேருமே சரிபாதி. அதை மிகச்சிறப்பான அளவுல சொல்லி கொடுத்த, அதை ஒரு உயிருள்ள ஒரு எடுத்துக்காட்டா இருந்து செயல்படுற ஒரு அருமையான தலம் திருச்செங்கோடு. எனக்கு பிறவியிலே எங்களெல்லாம் பெருமாள் சாமியை கும்பிடுற வழக்கங்க, நீங்க திருச்செங்கோடு சொல்றீங்க, எனக்கு என்னங்க பண்றது அப்படின்னு யாராவது நண்பர்கள் கேட்டாங்கன்னா அதற்கு நம்மளுடைய நாமக்கல் ஜோதிட சங்கத்தினுடைய சிறப்பான ஆளுமையான நம்மளுடைய சக்தியூர் ஐயா குடியிருக்கிற ஊர் மோகனூர். அந்த மோகனூர்ல பெருமாளும் ராதையும் கிருஷ்ணனும் ராதையும் சரிபாதியா இருக்கிறாங்க. அந்த சாமி பேரு சம்மோகன கிருஷ்ணன் பேருங்க. எனக்கு சிவபெருமான் நாங்க பிறவிலேயே நாங்க என்னன்னா சங்கு சக்கர தாரணம் வாங்கிட்டோம், எங்களுக்கு நாங்க எப்படிங்க திருச்செங்கோடு சிவபெருமான கும்பிடுறது அப்படின்னு சில ஐயரவு. உண்மையிலே சொன்னோம்னா அரியம் சிவன் ஒண்ணு இருந்தாலும் நமக்கு முன்னோர்கள் சில பேர்ல நீங்க ஏக வழிபாடு பண்ணணும், ஏதாவது ஒண்ணுதான் வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமாள் தீட்சை வாங்கிட்டாங்க. அவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு மிகச்சரியான ஒரு தலம் அப்படின்னா சம்மோகன கிருஷ்ணன் மோகனூர்ல இருக்குங்க. அது கரெக்டா கிருஷ்ணன் பாதியாவும் ராதை பாதியாவும் இருப்பாங்க. அப்படியே அருமையா 2 பேரும் நடனம் ஆடிட்டு இருக்கிற அற்புதமான ஒரு தலம் மோகனூர்ல அது இருக்கு. அந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கான மிகச்சிறப்பான தலமா இருக்குங்க. நம்மளுடைய ஜோதிட சங்கம் நம்ம பல சமயம் நானும் துரைசாமி சாரும் பேசிக்கோங்க. இங்கிருந்து கோயம்புத்தூர்ல ஜோதிட மாநாடு போட்டாலும் கிளம்பி போயிடுறோம், மதுரையில ஜோதிட மாநாடு போட்டாலும் போவோம், திருச்செந்தூர் போனாலும் போவோம், தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போட்டாலும் ஜோதிட போவோம். இங்கிருந்து போக வர்ற நேரத்தை கூட அங்க கழிக்கிறதுக்கு நேரம் இதா இருக்காது. ஆனா அது அவ்வளோ ஆர்வமா அங்க போறதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் மகிழ்ச்சியா இருக்கும். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் மகிழ்ச்சியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னம்னா நம்ம கூட இருக்க நம்ம ஊர்லயே நம்ம கூட படிச்சு வந்திருப்பாங்க. ஆனா கால சூழ்நிலையில நம்மளுடைய சிந்தனை வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். நம்ம உதாரணம் நம்ம ஜோதிட சம்பந்தமா நம்ம வளர்ந்து வந்திருப்போம், அவங்க வியாபார சம்பந்தமா வந்திருப்பாங்க, ஒருத்தர் அரசியல் பக்கம் இருப்பாங்க. ஆனா நம்ம சிந்தனையை ஒத்து இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க யாரு அப்படின்னா இந்த ஜோதிட சங்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கள் தான்.
இவங்க தான் நம்ம உறவு, இவங்க தான் நம்மளுடைய இனம், இவங்க தான் நம்ம ஜாதி, இவங்க தான் நம்மளுடைய மிகச்சிறந்த நண்பர்கள். ஏன்னா ஒரு விஷயத்த ஏதாவது சின்ன விஷயம் படிக்கிறோம், ஒரு ஜோதிட புத்தகங்கள் படிக்கிறோம். அவ படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சில விஷயம் பிடிப்படும். இது ரொம்ப அருமையான ஜோதிட விதியா இருக்கு, அங்க விதி ஒன்று போட்டிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷம் வேற யார்கிட்ட பகிர்ந்துக்க முடியும்? நம்ம பையன்கிட்ட போனா நீங்களும் ஜோதிடம் கட்டிட்டு அழுவுறீங்க, என்னையே தொந்தரவு பண்ணீங்க போங்கன்றாங்க. வேற யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஆனா சக நண்பர்கள் அப்படின்னம்னா நம்ம ஜோதிட நண்பர்கள்ட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். நண்பா, நான் ஒரு மாதிரி இந்த புக்கு படித்தேன், அப்படியே கேசி அப்படி படித்தேன், அதுல இந்த பாயிண்ட் போட்டது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவருக்கு நானும் கூட இந்த அவர் ஒரு புத்தகத்தில் படிச்சு நான் அந்த விஷயத்தில் நான் கூட இப்படி ஒரு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இதை வேற யார்கிட்டையும் பகிர்ந்து முடியாது. அதனால இது ஒத்த உணர்வோட ஒத்த சிந்தனையோட நம்ம இருக்கிறோம்னா அது யாரு அப்படின்னா இந்த ஜோதிட சங்கமும் இந்த ஜோதிட மாநாடுகளும். இதுக்காக தான் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, லீவ் கொடுக்க மாட்டேங்கிறனால நான் லீவ் எனக்கு இதுனா வேற எங்கேயுமே என்ன எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு எவ்வளவு பணம் செலவு பண்ணி எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி வரோம்னா என்ன காரணம்னா ஒத்த மனசுல ஒத்த உணர்வுள்ள ஒருத்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை விட மிகச்சிறந்த வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு சந்தோஷமான விஷயம் வேற எது இல்லை. அதுக்காக தான் எல்லாருமே அந்த ஜோதிட மாநாடுனா அவ்வளவு ஆர்வம் போறோம். வீட்டுல திட்டு வாங்குறோம், தொழில் செய்யற இடத்துல திட்டு வாங்குறோம். நீ ஒரு காலத்துல பாரு இதுலயே போயிட்டு வாழ்க்கையை அழிச்சுக்கிற அப்படின்றோம். ஆனா வாழ்க்கையை அழிச்சுக்கல, நம்ம வாழ்க்கையை பத்தி சிறந்த புரிதல் நடக்கிற இடம் இதுதான். இதுக்காக பணம் செலவு பண்றதோ உடல் செலவு பண்றதோ நேரம் செலவு பண்றதோ நமக்கு செலவு இல்லை, இது முதலீடு. இதன் மூலமா பல பிறவிக்கு நம்ம கிடைக்க வேண்டிய விஷயத்த நம்மளுடைய சிறப்பா நம்மளுடைய நண்பர்களோட பங்கிடுது. அதனால சீக்கிரம் நமக்கு அந்த விஷயம் கிடைச்சிருது. அதனால இந்த ஜோதிட மாநாடு, ஜோதிட சங்கம், ஜோதிட சம்பந்தமான உறவுகள் என்னாலும் எப்பாலும் நிலைச்சிருக்கும். எப்பவுமே இதுக்காக நம்ம எல்லாருமே அவங்க அதுக்காக நம்ம பங்களிப்பு கொடுக்கறதோ அதுக்காக நிறைய விஷயம் செலவு பண்றதோ சிறப்பா செய்யணும். ஏன்னா இது நமக்கு இதோட பல விஷயங்களை நம்ம சம்பாதிக்கிறோம். நம்மள ஆத்மாவுக்கு தேவையான நம்மளுடைய சிந்தனைக்கு சிறப்பான ஜோதிட சம்பந்தமான சிறப்பான கருத்து தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு அருமையான இடம் வந்துன்னா அமுத சுரபியா இருந்து செயல்படுறது, கற்பக விருட்சமா இருந்து செயல்படுறது இந்த ஜோதிட சங்கங்களும் ஜோதிட மாநாடுகளும் ஜோதிட நண்பர்களும் தான். அதுக்காக தான் இவ்வளவு ஆசைப்பட்டு எல்லாம் வராங்க. நம்ம சில விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமா சில விஷயம் இருக்குங்க. உதாரணத்துக்கு திருவிளையாடல் படம் பார்ப்போம். அந்த திருவிளையாடல் படத்துல ஒரு இது இருக்கும், ஒரு பழத்துக்காக நாரதர் பழம் எடுத்துவாரு, அது ஞான பழம். அந்த பழத்துக்கு யாருக்கு இந்த பழம்னு சொல்லி கேட்பாங்க. யார் உலகத்தை முதல் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னு சொல்லி சிவபெருமான் சொல்லுவார். உடனே முருகப்பெருமான் மயில உலகத்தை சுத்தி வருவார். அப்போ விநாயக பெருமான் என்ன பண்ணுவாரு, நம்ம உடனே அம்மா அப்பா தான் உலகம்னு சொல்லி அவர் சுத்தி பழத்தை வாங்கிக்கதா சொல்லிட்டு கதை போட்டிருக்குங்க. இது மாதிரி சின்ன சின்ன கதைகள் சொல்லப்படுறாங்க. இந்த கதைகள் அப்படியே தான் அவ்வளவுதானா அப்படின்னா அது ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு உண்மை பாருங்க, உலகம் வேறு இறைவன் வேறு கிடையாது அப்படின்னு காமிக்கிறது. உலகம்தான் இறைவன் அப்படின்னு நினைச்சு முருகப்பெருமான் சுத்தி வராரு, இறைவன் தான் உலகம் அப்படின்னு நினைச்சு சுத்தி இருக்கிறவர் விநாயக பெருமான். அதனால உலகத்துல இருக்கிற நம்மளுடைய உலகாயுத சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது வேணும்னா விநாயக பெருமான வழிபாடு பண்ணீங்கன்னா போதும், உடனே எல்லா தடைகளும் நீக்கி இது நமக்கு அருள் புரியவர் விநாயக பெருமான். ஞான சம்பந்தமா ஜோதிட சம்பந்தமா ஏதாவது நமக்கு கிடைக்கணும்னா, ஏன்னா வானமண்டலத்தில் சுத்தி நம்மளுக்கு இறைவனை இறைவன் சொல்லி பார்த்து வந்தவர். அது ஞானத்தை ஜோதிடத்தை முழுமையா கற்று உணரணும் அப்படின்னம்னா நம்ம வழிபட வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு ஒரு தெய்வம் அப்படின்னம்னா அது முருகப்பெருமான். அவர் வானமண்டலத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுப்பாரு, பூமியில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நமக்காக அருள் புரியக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் விநாயக பெருமான். ஆண் உருவத்துல பெண் மனதில் இருக்கக்கூடிய அற்புத தெய்வம் விநாயக பெருமான். அதனாலதான் நான் பார்வதி தேவியுடைய உடம்புல இருந்து சக்தி எல்லாம் திரட்டி கொடுத்ததா அவரை சொல்றாங்க. அதே மாதிரி விநாயக பெருமான முருகப்பெருமான சிவபெருமானுடைய உலகத்திலே ஒரே ஒரு ஆண் மகன் சொல்லிக்கணும்னா யாரை சொல்லணும்னா முருகப்பெருமான் மட்டும் தான் சொல்லணும். அவர் மட்டும் தான் ஆணுக்கு மட்டும் பிறந்தவர். மற்றவங்களாம் நம்மள ஆணு பெண்ணு கலப்புல பிறந்தவங்க. விநாயக பெருமானு அம்பாளுடைய ஆண் உடலும் பெண் மனமும் உள்ளவங்க. அதனால என்ன சொன்னா கேட்கணும்னா அவர்கிட்ட கேட்டா போதும்,
பெரிய காதுகளை வச்சு உடனே கேட்டு உடனே அருள் புரியக்கூடிய அற்புத தெய்வம் விநாயக பெருமான். நம்ம ஜோதிட சம்பந்தமான சிறப்பான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு மறைபொருளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா அவங்க எல்லாமே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணா போதும். மேக்சிமமான ஜோதிடர்களை நான் பார்த்துருக்கேன், சுப்பிரமணியன் தான் பேர் வச்சிருப்பாங்க, முருகப்பெருமானோட பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே முருகப்பெருமானோட வழிபாடு பண்ண பண்ண அந்த சூட்சும உலகம், அந்த ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் இயல்பாகவே அவங்களுக்கு ரொம்ப அழகா வருங்க. இப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு அப்படி குலுங்குற அளவுக்கு ஒரு விழா நடத்துனாங்க. என்ன விழா அப்படின்னு கேட்டோம்னா சனி பிரதோஷம்னு ஒரு விழா. இந்த சனி பிரதோஷங்கிற ஒரு விழா அவ்வளோ மக்கள் சிவன் கோயிலை நோக்கி அப்படியெல்லாம் வந்தாங்க. இது கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். என்னன்னா அந்த எல்லாருமே தேவர்கள் தன்னுடைய வளங்களை எல்லாம் இழந்துட்டாங்க. அந்த வளங்களை திரும்பி பெறணும்னா பார்க்கடலை கடையணும், அமுதம் எடுக்கணும், அமுதம் எடுத்தா நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம கதையில சொல்லுவோம், பார்க்கடலை மத்தா வச்சு, பார்க்கடலை தயிரா வச்சு, மேருமலையை மத்தா வச்சு, வாசிங்கிற பாம்பை கயிறா வச்சு நம்ம அழகா அதை பார்க்கடல் கடைஞ்சாங்க. அதை கடையும் பொழுது முதல்ல ஒரு விஷம் வந்துச்சு, அந்த கடல்ல இருந்து ஒரு விஷம். அதுக்கப்புறம் என்னாச்சு, பாம்பு வாசிக்கிற பாம்பு வழியா ஒரு விஷம் வந்துச்சு. நேரா இப்படி இருந்து ஓடி இப்படி போறாங்க, போகும்போது விஷம் வருது துரத்துன்னு சொல்லி ஓடி போறாங்க, கடல்ல வர விஷயங்கள் துரத்துறாங்க. அங்க பாம்பு இருந்து ஒரு விஷயம் வருது, அது இப்படி துரத்துது. அதனால நம்ம வழிபாடு பண்ண மற்ற நாள்ல வந்து ஓம்கார சுற்றுன்னு ஒரு அழகான வளம் சுட்டு வருவோம். ஆனா அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், அந்த கொடிமரத்துல இருந்து சண்டிகேஸ்வரர் வரலாம், சண்டிகேஸ்வரர் வந்து கொடிமரம் வரலாம் இப்படின்னு சொல்லுவோம். அது என்ன காரணம்னா இங்க பார்க்கடல்ல இருந்து விஷம் கிளம்புது, அது இப்படி துரத்துது, சண்டிகேஸ்வரர் போறாங்க. வாசிக்கு பாம்புட்டு இருந்து விஷம் வருது, அது துரத்தோடனே திரும்பி ஓடிறாங்க. இப்படி சுத்தி வரும் பொழுது இந்த விஷத்தை உலகம் தாங்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிவபெருமான வேண்ட, சிவபெருமான் வந்து சுந்தரரை கூப்பிட்டு அந்த விஷத்தை அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வா அப்படிங்கிறாரு. அவரு ஒரு ஆழத்தையும், அதாவது பாம்பு கிட்ட இருந்து வந்த ஆழத்தையும் அந்த பார்க்கடல்ல இருக்கிற ஆழத்தையும் ரெண்டையுமே எடுத்து ஆழம் சேர்த்து ஆழமா அந்த ஆளாள விஷயத்தை எடுத்துட்டு போய் சிவபெருமான் உருட்டி கொடுத்தாரு. அவர் எடுத்து சாப்பிட்ட உடனே உள்ள இருக்கிற உலகங்கள்லாம் பாதிச்சிருவேன், பார்வதி தேவி அவருடைய கழுத்தை பிடிச்சாங்க. அதனால நீலகண்டன் ஆயிராருன்னு கதையை சொல்றாங்க. அப்போ உத்திஸ்ரவசுங்கிற அந்த குதிரை, அப்புறம் வந்து ஐராவதம்ங்கிற யானை, அப்புறம் வந்து நிறைய அஷ்டவசுக்கள், நிறைய அருமையான தேவலோக பெண்கள் வரிசையா வராங்க. அவங்களை எல்லாம் ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிறாங்க. அந்த கடையும் போது இன்னொரு விஷயம் நடக்குது. கடையும் போது அந்த மத்து ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு. அப்படி போகும்போது இதை போகக்கூடாதுன்னு அப்ப வேண்டும் போது விஷ்ணு பகவான் அவர் வந்து ஆம உருவம் எடுத்து அவர் வந்து அந்த மத்து கீழே தன்னுடைய முதுகு வச்சு தாங்கிறாரு. அதுக்கப்புறம் கடையிற போது விஷம் வருது, விஷத்தை சாப்பிட்றாங்க. கடைசியில அமுதம் வருது, அதை எடுத்து பிரித்து சாப்பிட்றாங்கன்னு சொல்றோம். இது ஒரு அருமையான கதை. இதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா, நம்ம இந்த ஒரு நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் இதெல்லாம் இருக்கணும்னா யாரை வழிபாடு பண்ணா போகும் அப்படின்னா, அதை வழிபாடு பண்ண ஒரே ஒரு தெய்வம் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். நீ என்ன எல்லாரும் நம்ம வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்க, அவர் என்ன பண்றாரு, எல்லா ஆத்மாவும் எல்லா பிறவிதோறும் நம்ம இருந்து காக்கக்கூடிய அற்புத தெய்வம் வந்து சிவபெருமான். அதனால என்ன பண்றாரு, அவரு சுடுகாட்டில் நமக்காக காத்திருக்காரு. இந்த பிறவியில நீ பண்றதெல்லாம் பண்ணினாலும் உனக்கு மறுபடியும் காப்பாறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க அவர் வந்து சுடுகாட்டில் ஆடிட்டு இருக்காரு. அவரு தான் வந்து பிறவிதோறும் நமக்கு உற்ற துணையா இருக்காரு. உற்றார் யாரோரோ உயிர் கொண்டு போனது குற்றாலத்துறை கூத்தன் அல்லாது உற்றார் யாரோரோன்னு சொல்றோம். அப்படியாப்பட்ட சிவபெருமான் என்ன பண்றாரு, நம்ம அவருடைய பாவங்களை சாபங்களா சந்தோஷம் வாங்கிக்கிறார். அப்ப பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம நிலை தாழாம நம்மளுடைய மத்து வந்து கீழே போகாம இருக்கிறதுக்கு முதுகு கொடுத்து தாண்டுகிறார். அதனால ஒரு வழிபாடுன்னு பண்ணணும்னா, ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு இது பண்றோம்னா அதோட தோஷங்களை எடுத்துக்கூடிய அவர் யாருன்னா சிவபெருமானு. அந்த நிலை தாழாம ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு நஷ்டம் வருதுன்னா பெருமாள் வழிபாடு பண்ணோம்னா உடனே கீழே போவாது, எவ்வளவு நாள் கீழே போவாது. அவர் வந்து கீழே போவாம தாங்கிக்குவார். அதனால ஒரு தொழில் செய்யணும், ஒரு கர்ம செய்யணும்னா அதனுடைய கஷ்டங்களை பாவங்களை எடுத்துக்கூடிய அற்புத தெய்வம் சிவபெருமானே. அது நிலை தாழாம இருக்கணும்னு பாத்துக்கிறதுக்கான அற்புதமான தெய்வம் வந்து நம்முடைய விஷ்ணு பகவான். இதைதான் வந்து பிரதோஷங்கிற இதுல இந்த உட்பொருளை நம்ம சொல்றாங்க. இருக்கிற நம்ம சைவ திருமுறைகள்ல 12 திருமுறைன்னு இருக்கு.
ஆனா அதுல எல்லா இடத்துலயும் ரொம்ப சிறப்பா எல்லாம் எதை சொல்லுவாங்கன்னா திருவாசகம் சொல்லுவாங்க. ஏன் திருவாசகம் அப்படி என்ன சிறப்புன்னா, மற்ற நூல்கள்லாம் அருளாளர் சொன்னது, ஆனா திருவாசகம் மட்டும்தான் சிவபெருமானே உட்கார்ந்து எழுதுனது. சிவபெருமான் வந்து இந்த விஷயம் இன்னும் அடுத்த மக்களுக்கும் அடுத்த உலகத்துக்கு போய் சேரணுங்கிறதுக்காக அவரே உட்கார்ந்து எழுதுனது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நூல். அதுல மிக அற்புதமான ஒரு தலையா மணிமகுடமா இருக்கிற ஒரு பகுதி வந்து சிவபுராணம்னு சொல்றோம். அது சிவபுராணத்துல அதுலயும் ஒரு ரொம்ப மணிமகுடத்துல இன்னொரு சிகரமா இருக்கிறது என்னன்னா, முதல்ல இருக்கிற 19 வரிகள். அப்படி என்ன அப்படின்னம்னா, நம்ம சைவ வழிபாட்டுல ரொம்ப சமய தீட்சைன்னு சொல்லுவாங்க, விசேஷ தீட்சைன்னு சொல்லுவாங்க, நிர்வாண தீட்சைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இதுதான் நிர்வாண தீட்சை வாங்கிட்டாங்கன்னா அதுதான் உலகத்தினுடைய சிறப்பான ஒரு, இது மட்டும் ஒழுங்கா செஞ்சிருந்தா இறைவன் கலந்துடலாம், சிறுமான்னு கலந்துடலான்னு அப்படி சொல்லப்படுறதுல அதாவது சமய தீட்சை அப்படின்னு பார்த்தோம்னா ரகசியமா குருபுரான் வந்து இதை வந்து வேற யாருக்குமே சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்திரத்தை நமக்கு சொல்லி தருவார். அது நல்லா பக்குவப்பட்டுட்டோம்னா அடுத்த சமய தீட்சையில ஒரு 5 மந்திரத்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா உபதேசம் பண்ணுவார். அதுலேயும் நல்லா பக்குவப்பட்டு நல்லா சிறப்பா நல்லா அந்த உச்சாரணம் பண்ணி நல்லா செறிவடைஞ்சிட்டோம்னா 8 மந்திரம் சொல்லுவார். அவ்வளவுதான். இந்த 6, 5, 8 இந்த மந்திரங்கள் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ வந்து அந்த மந்திரத்தை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒழுங்கா நம்மளுடைய அது பயிற்சி பண்ணிட்டு இறைவனை கலக்கிறது தான் வேலை. அப்படியாப்பட்ட அற்புதமான மந்திரம் அந்த 3 மந்திரம். இந்த 3 விதமான செட் ஆஃப் மந்திரத்தையும் ஒரு நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிட்டோடனே உள்ள போயிடுங்க, நம்ம கடைசியா எது சாப்பிட்றோமோ அதை முதல்ல வாந்தி எடுத்துருவோம், அப்படி இல்லைங்களா? அது மாதிரி சிவபெருமான்கிட்ட நம்மளுடைய மாணிக்கவாசக பெருமான் தீட்சை வாங்கிட்டே இருக்காரு, அவருடைய உபதேசம் வாங்கிட்டே இருக்காரு. முடிவா அவர்கிட்ட என்ன வாங்குறாரோ அதை நம்ம முதல்ல சொல்லிடுறாரு. அதுதான் சிவபுராணம். அந்த சிவபுராணத்துல முதல்ல 6 மந்திரம் அதுதான் வந்து நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாக, ஆகமமாகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகநணிகன் இறைவனடி வாழ்க அப்படிங்கிற 6 மந்திரங்க. அப்புறம் அடுத்து ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்று நெம்மனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்தனம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் அழை போற்றி. இப்படிங்கிற 8 மந்திரம். அது வந்து நிர்வாண தீட்சையில் வருதுங்க. உயர்திரு மதுரை ஜோதிட சாம்ராட் ஐயா நவமணி சண்முகவேல் ஐயாவை நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் வருக வருக என வரவேற்கின்றது. ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சரி, வெல்க அப்படின்னு ஒரு 5 மந்திரம். இது 6 மந்திரம் போற்றின்னு இருக்கு, 5 மந்திரம் வெல்கன் இருக்கு, 6 மந்திரம் வாழ்கன் இருக்கு, 6 மந்திரம் 5 மந்திரம் வெல்கன் இருக்கு, 8 மந்திரம் போற்றின்னு இருக்கு. இதுதான் சமய தீட்சை, அதுதான் வந்து நிர்வாண தீட்சை. இது கடைசியா வாங்குறது எல்லாமே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து சிவபெருமான்கிட்ட மாணிக்கவாசகர் நேரடியா வாங்கினதை கொஞ்சம் கூட பிடிச்சு வச்சுக்காம அற்புதமா கொடுத்துட்டாங்க. நமக்கு அவசரமா ஒரு பஸ்ஸுக்கு போறோம், இல்ல பூஜை பண்ணாம எப்படி போறதுன்னா இந்த 19 வரிகளை மட்டும் நீங்க பாடினா போதும், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு ஜோதிடம் பார்க்க போறோம், எதுனாலுமே இந்த 19 வரிகளை மட்டும் பாடிட்டு நீங்க பாட்டுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா விதமான விளக்கங்களும் உங்களுக்கு சிவபெருமானே வந்து அருள் பெறுவார். ஏன்னா சிவபெருமான் வேற, அந்த மந்திரங்கள் வேற இல்லை, மந்திரமா அவர் தான் இருக்கார். ஏன்னா ஒரு சிவபெருமானை பத்தி மிகச்சிறந்த நூல் அப்படின்னு சொன்னோம்னா சிவஞான போதம். அது சிவபெருமான் கையில தட்சிணாமூர்த்தி ஐயா கையில வச்சிருக்கிற அருமையான நூல், சிவனை பத்தி முழுமையான ஞான நூல். அந்த நூல்ல 12 சூத்திரம் தான் இருக்கு. அந்த 12 சூத்திரத்துல கடைசி சூத்திரம் முழுமையா இறைவனை பத்தி மட்டும், எல்லாமே 12 இறைவனை பத்தி சொல்லுது. முடியுமா சொல்றதுல இருந்து செம்மலர் நோட்டா செல்லோட்டா அம்மளம் தளி அன்பரோடு மறியும் மாலர நேயமும் மகிழ்ந்த ஒரு வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமினே அப்படிங்கிறாங்க.
சிவபெருமான் வேடமும் சிவபெருமானுடைய அவர் சம்பந்தமான மந்திரங்களும் அந்த குரு பகவானும் அந்த கோவிலும் வேற, சிவபெருமான் வேறன்னு நினைக்காதீங்க, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறார். சிவபெருமான் தான் திருக்கோயில், சிவபெருமான் தான் குருபிரான், சிவபெருமான் தான் மந்திரம், சிவபெருமான் தான் ருத்ராட்சம், சிவபெருமான் தான் விபூதி, எல்லாமே அந்த அந்த வேடமும் அந்த சிவபெருமானுடைய விஷயமும் சிவபெருமானும் வெவ்வேறே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சூத்திரம் சொல்லுதுங்க. அப்போ அப்படி சிறப்பான அந்த திருவாசகத்துல முதல் 19 வரிகள் நீங்க பாடிட்டு என்ன விஷயங்களை போனாலும் எவ்வளோ மோசமான தடை இருந்தாலும் நீங்கிடும். ஏன்னா சிவபெருமானே சொல்றது. அதை மாணிக்கவாசர் அழகிய தமிழ்ல நமக்காக கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க ஜிவி போப்பு அவங்க சொல்றாங்க, இந்த மொழிபெயர்க்கும் போது ஒரு வரி வரும் பொழுது இந்த வரிக்கு இணையா ஆங்கில இலக்கியங்களோ வேற எந்த இலக்கியங்களோ ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த ஒரே ஒரு வரி வச்சா போதும், அது அந்த வரி இந்த ஒரு வரி தான் நிறைய அதிகமா இருக்கும் அப்படிங்கிறார். அதுல என்ன வரினா அதை பார்த்து அசந்து போயிட்டு இதை மொழிபெயர்க்கவே முடியாதுன்னு சொல்லி வச்சுட்டாரு. ஆனா அப்புறம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, தயவு செஞ்சு மொழிபெயருங்க அப்படின்னு நிறைய பேர் வற்புறுத்ததுக்கு அப்புறம் தான் மொழிபெயர்ப்பு ஆரம்பிச்சாரு. அந்த வரி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற வரிக்கு படிச்சுட்டு அவர் கதறி கதறி அழுதார். ஏன்னா அவர் தான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படி சொன்னவர். அவர் இந்த வரிக்கு அப்புறம் இனிமே இந்த மொழிபெயர்க்கவே இல்லைன்னு வச்சுட்டாருங்க. ஏன்னா இதுக்கு இணைய எப்படி மொழிபெயர்க்கனே தெரியல, இப்படி ஒரு வரியை எப்படி அவரு சிந்திச்சாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இது சிந்தனை மூலமா வர்றதில்ல, பெருமானுடைய அருள்னால பெரிய பேரருள நம்ம மேல உள்ள பெருங்கருணையினால வந்த வரிகள். அது சிவபெருமானே கொடுத்த வரிகள், அவ்வளோ அற்புதமான வரிகள். அது திருவாசகம் வேற, சிவபெருமான் வேற இல்லவே இல்லை. அதே மாதிரி மாணிக்க வாசகம் வேற, சிவபெருமான் வேற இல்லைனால்தான் திருப்பெருந்துறையில நம்மளுடைய உற்சவ மூர்த்தியா யார பேர் எடுத்து போறாங்கன்னா மாணிக்க வாசக பெருமானியே சிவபெருமான் நினைச்சு உற்சவ மூர்த்தியா தேர்ல அவர் தான் வருவாருங்க. அதுக்காக ஒரு முறை என்ன ஒரு மனுஷனா பிறந்த போய் நம்ம சிவ நினைச்சு இது பண்றோம், இதை மாத்திக்கலாமே, முருகப்பெருமானாச்சும் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டபோது அசரியா சிவபெருமான் இந்த தளத்தை பொறுத்தவரையிலும் திருப்பெருந்துறை பொறுத்தவரையிலும் மாணிக்க வாசகர் தான் இதுல இறைவனா இருந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு அற்புதமான விஷயம். அடுத்து காஞ்சி பெரியவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஒரு பதிவு பண்றோங்க. அப்ப என்னன்னா காசியில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரகர், அவர் அருமையா சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொற்பொழிவு 10 நாள் சிறப்பாக நடக்குது. 10 நாளும் மிகப்பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் வராரு, வந்துட்டு அங்க அவர்கிட்ட ஐயா ரொம்ப அருமையா சப்ளை பண்ணீங்க, ஆனா எனக்கு ஒரு குறைபாடு இருக்குங்கய்யா. என்ன அப்படின்னா நான் வாய் வழியா சாப்பிட முடியாது, எதுவுமே தொண்டையில ஒரு டியூப் போல வச்சாங்க, அந்த டியூப் வழியா கரைச்சி தண்ணியா ஊத்துவாங்க, அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். வாய் வழியா அதனுடைய திறன் என்னை இழந்துட்டேன், வாய் வழியா போய் அங்க கீழே, அதனால எதுவுமே டியூபா தொண்டையில ஊத்திடுவாங்க, அப்படிதான் நான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு உண்டா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரு உங்களுக்கு சிறப்பா வழி நடத்தணும்னா காஞ்சி பெரியவர்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு சிறப்பான தீர்வு கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. இவர் உடனே காசிலிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு ஐயாவை பார்க்கிறாரு. பெரியவாவை பார்த்த உடனே இந்த அடுத்த பௌர்ணமிக்கு வாப்பா, நான் வழிபாடு நவாவரண பூஜை பண்ணுவேன், அந்த வழிபாட்டுக்கு கலந்துக்கோ நான் சொல்றேங்கிறாரு. உடனே அடுத்த பௌர்ணமிக்கு போய் கலந்துக்கிறார். கலந்து மறுபடியும் போய் ஐயா அப்படிங்கிறாங்க, அடுத்த பௌர்ணமிக்கு வாப்பா, ஒன்று அதே மாதிரி நவவரண பூஜை கலந்துக்கோ நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த பூஜையிலையும் காசிலேருந்து திரும்பி அதை கலந்துக்கிறாரு. 3வது முறையும் அந்த பௌர்ணமியிலையும் கலந்துட்டு உடனே கூப்பிட்டு, ஒரு வினை போகணும்னா அந்த அளவுக்கு முயற்சி இருக்கா, அந்த அளவுக்கு இது இருக்கான்னு பார்க்கணும். 3 முறை நீ வந்திருக்க, அதனால நான் ஒன்று சொல்றேன், நீ வியாச பகவானுடைய 18 புராணம் இருக்கு, அக்னி புராணம், விஷ்ணு புராணம் அப்படின்னு தேவி புராணம்னு தேவி பாகவதம், இந்த மாதிரி 18 புராணம் இருக்கு. இந்த 18 புராணத்தையும் அச்சிட்டு சிறப்பான குருமார்களுக்கு, சிறப்பான பிராமணர்களுக்கு நீ தானம் கொடுத்துட்டு வா, உனக்கு சொல்றேங்க. உடனே இவரு 18 புராணத்தையும் பெரிய பொருட்செலவுல அச்சிட்டு கொடுத்துறாரு. ஒரு நாள் இரவு படுத்துங்கிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு திடீர்னு மொழிப்பு வருது,
தண்ணி தாகமா இருக்கு, அவர் பாட்டுக்கு போறாரு, தண்ணி மோடுறாரு, குடிச்சாரு. குடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிதானிக்கிறாரு, நம்மளால வாய் மூலமா எதுவுமே செய்ய முடியாது, இப்ப எப்படி குடிச்சோம் அப்படிங்கிறாரு. அன்றிலிருந்து அவருடைய அந்த நோய் நீங்கிடுது. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. மறுபடியும் மகாபெரிவரை பார்க்கறதுக்காக போறாரு. போயிட்டு அவர் காலில் விழுந்து கும்பிட்டு எப்படி நடந்தது இந்த அற்புதம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது மகாபெரிவார் ஒன்று சொல்றாரு, வியாச பகவான் கிருஷ்ண பகவானுடைய ஒரு அவதாரம். அவரு 18 புராணத்துல எல்லா தேவதைகளுடைய சிறப்பையும் எல்லா தேவதைகளுடைய அச்சரத்தையும் வச்சு எழுதியிருக்காரு. அந்த தேவதைகளுடைய அச்சரத்தை, அந்த தேவதைகள் வசி இருக்கிற அந்த புத்தகத்தை நீ அச்சிட்டு கொடுக்கும் பொழுது அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால அச்சடி பண்ண சொன்னேன். இந்த தேவதையுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனால உனக்கு உன்னுடைய கர்மம் நீங்கி உனக்கு என்ன ஆயிடுச்சு, உன்னுடைய நோய் நீங்கிடுச்சு அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு புத்தகங்கிறது அது புத்தகம் கிடையாது, அப்படியே பெரிய சாஸ்திரம், பெரிய ஞானிகளுடைய ஒட்டுமொத்த ஞான பிழிவு. அதே மாதிரி அதுல உள்ள அச்சரங்கள் எல்லாம் எல்லா தேவதைகளும் வசிக்கிறாங்க. அதனால புத்தகங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல நீங்க புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை வணங்கி அந்த குருநாதரை வணங்கிட்டு படிச்சீங்கன்னா முதல் தடவை படிச்சா ஒரு அர்த்தம் முடியும். 5 தடவை 10 தடவை 15 தடவை 20 தடவை படிச்சீங்கன்னா அதுல ஒவ்வொரு தடவையும் மேலான ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அற்புதமான புத்தகம். புத்தகங்கிறது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஞான கொடை. ஒரு தடவை பாண்டிச்சேரி அரவிந்தராசிரமத்தில் அன்னை அவங்களுடைய கனவு மூலமாகவும் அவங்க தியானம் பண்ணும் போதும் ஒரு உருவம் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அந்த உருவம் யாருன்னு தேடி போய் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க அந்த சமயத்தில் பகவத்கீதை படிச்சிருந்தாங்க. அதனால அவங்களே கிருஷ்ணா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்க பாண்டிச்சேரி வந்தப்போ அப்படி யாராவது கிடைப்பாங்களா, இங்க யாராச்சும் பெரிய ஞானி இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் போயிட்டு இருக்க சமயத்தில் அந்த தெருவோரமா ஒரு பூக்காரமா அவங்க கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி நீ இந்த பக்கம்லாம் பூ விற்கிறியே, உங்களை யாராச்சும் பெரிய ஞானி மாதிரி உங்களை பார்த்துருக்கியா அப்படின்னு சொன்னும் போது அந்த பூக்காரம்மா அந்த பாருங்க அந்த தெருவில் அந்த ஒருத்தங்க தாடி வச்சு ஒருத்தர் இருக்காருங்க, அவரு நான் பார்க்கும்போது நான் பெரிய ஞானி மாதிரி தோன்றாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இவங்க சொன்ன இடத்த தேடி போறாங்க. சின்ன வயசுல 10-15 வயதுல இருந்து இவங்களுடைய கனவுலையும் நனவுலையும் தியானத்திலையும் வழிநடத்துற மிகப்பெரிய ஞான பகவானான அரவிந்த மகாபிரபுவை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே அப்படியே ஒரு நிமிஷம் ரொம்ப இதாயிட்டு சந்தோஷமாயிட்டு, இது அவங்க அதுக்கு முன்னாடியே இந்த மேக்ஸ் தியோன்னு இன்னும் நிறைய பேருக்கிட்ட ஞான வாழ்க்கையில பத்தி நிறைய அனுபவங்களை பெற்றிருக்காங்க. நான் இவங்கிட்ட போனேன், இந்த மாதிரி இந்த ஞானம் பெற்றேன், இவங்கிட்ட போனேன், இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே அப்படியா அவங்க சரிமா ஓம் அப்படிங்கிறார் இந்த அரவிந்தர். சொன்ன உடனே அது வரையிலும் அவர் உடம்புல அவங்க வாங்கிட்டு இருக்கிற ஞானம் எல்லாம் ஒரு உடம்பை சுத்தியில நின்று இருக்கு. ஆனா குரு பகவானுடைய அவர் உண்மையான ஆத்ம குருவை சந்திச்சு அவருடைய ஆசீர்வாதம் வாங்க உடனே அவர் உடம்புல எல்லா ஞானமும் அப்படி இறங்குதுங்க. அவங்களால சாதாரண இருக்க முடியல. ஒரு 2 மணி நேரம் சமாதி கூட்டிடுச்சுங்க. சமாதி கூட்டிட்டு அப்புறம் வந்துட்டு அப்படியே ஒரு நாள் சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க டைரியில் எழுதுறாங்க, அவங்க இருக்கிற காலம் 1ஆம் உலக போர் 2ஆம் உலக போர் நடந்துட்டு காலம். இந்த உலகம் காரில் இயங்கிட்டு இருக்கு, எப்படிதான் இந்த உலகமே யார் தான் காப்பாற்றுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உலகத்தை எல்லாம் காக்கிறதுக்கு அரவிந்த மகாபிரபு இருக்காரு. எனக்கு இந்த உலகம் சம்பந்தமான இந்த உயிர்கள் சம்பந்தமான எல்லா பயமும் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம திருமூலர் சொல்றாங்க, நம்ம வேற, அதாவது மானுட ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ஆக்கை வடிவு சிதம்பரம், நம்ம உடம்பு தான் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் தான் உடம்பு. அப்போ இங்க நமக்குள்ள தெளிவாயிடுச்சுன்னா உலக சம்பந்தமான தெளிவு நமக்கு கிடைச்சிரும். அப்போ உலகமே காக்கப்படணும்னா நம்ம ஆத்ம ஞானம் பெற்றுட்டோம், அது ஒரு ஞானத்தின் ஞானம் பெற்றுட்டாங்க, குரு பகவான் சந்திச்சாங்க, உலக சம்பந்தமான பயம் எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு. அதுக்காக பின்னாட்கள்ல அந்த பூக்காரம்மாவை தேடி அந்த அம்மா உயிரோடு இருக்கிறவர்களும் மாதம் 10 ரூபா அனுப்பிப்பாங்க. ஏன்னா என்னுடைய குருநாதரை நீ தான் காட்டி கொடுத்த, அதுக்கு என்னுடைய நன்றி உணர்ச்சின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாங்கிறது இப்ப இருக்கிற 10 ரூபா இல்ல, ஒரு மாதமே 10 ரூபாய் செலவு பண்ண முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறது. அந்த மாதத்துக்கு தேவையான காசை அனுப்பிச்சாங்க. நம்ம மிகச்சிறந்த குருமார்களை சந்திச்சு நம்மளுடைய மிகப்பெரிய அனுபவத்தை பெறுறதை விட இந்த உலகத்துல மிகச்சிறப்பான விஷயம் இல்லை.
இதுவரையிலும் அமைதியோடு இந்த உரையை கேட்டுட்டு இருந்த அனைத்து அன்பர்களுக்கும் மிகச்சிறப்பான நன்றி. இந்த நாமக்கல் ஜோதிட சங்கம் சிறப்பான ஜோதிடர்களையும் சிறப்பான ஒரு அருமையா எந்தவித பிரதிபலனை எதிர்பார்க்காம அருமையா ஒவ்வொரு மாதமும் சிறப்பான தகவல்களை பரப்பிட்டு ஜோதிடத்துக்காகவே தன்னுடைய உயிர் மூச்சா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அற்புதமான ஒரு சங்கம். இந்த சங்கத்தினோட எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்கணும். இதுல நம்ம சில சமயம் என்னை கவனிக்கல, எனக்கு சாப்பாடு போடும்போது குழம்பு கொஞ்சம் அதை ஒழுங்கா ஊத்தல, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த அற்புதமான விஷயத்தை இழக்கக்கூடாது. ஏன்னா இது எவ்வளவு தூரம் பயணம் பண்ணதோ, நம்ம எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கோமோ அது வரையிலும் இந்த சங்கத்தோட தொடர்பு இருந்து நம்மளுடைய ஆத்ம ஈடுபாடு முன்னேற்றத்துக்காகவும் நம்மளுடைய ஜோதி சம்பந்தமான நாட்டத்தை மெது வளர்த்துக்கிறதுக்காகவும் இந்த சங்கம் நமக்கு துணை நிற்கும். நம்மளும் சங்கத்து துணையா இருந்து சிறப்பான ஒரு பங்களிப்பு நம்ம தரணும். இந்த சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகிகள் அனைவருக்கும், தலைவர் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு நண்பர் சக்திகுரு அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஆன்மீக ரகசியங்களை நமக்கு நம்முடைய சங்க ஜோதிட சான்றோர்களுக்கு ஆராமிரா ஹரி ஐயா அவர்கள் மிக எளிமையாக புரியும்படியும் தெளிவாகவும் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். ஹரி ஐயா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த கோவில்கள் சார்ந்த விஷயங்கள், ஒவ்வொரு கோவிலும் பார்த்தீங்கன்னா என்ன தத்துவத்தில் இருக்கு, பஞ்சபூதத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆதார சக்கரங்கள், 6 ஆதார சக்கரங்களுக்கு உண்டான கோயில்கள் என்ன, இந்த 6 ஆதாரங்களும் எப்படி எப்படி பார்த்தோம்னா நடனமாடும், அதற்குண்டான கோயில்கள்லாம் ஐயா கிட்ட ஃபோனில் பேசினோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பார். கேட்க கேட்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இதில் மறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு மிக அற்புதமான உரையை நமக்கு ஆன்மீக சிறப்புரை வழங்கிய ஆரோமிரா ஹரி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக இந்த ஜோதிட கலையை வளர்க்கறதுல பார்த்தீங்கன்னா மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆரோமரா பிரசோரத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு ஜோதிட நூல்கள். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிட ஆசிரியர்களிடையும் நட்பு கொண்டு அவர்களோட பழகி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஜோதிட திறமைகளை அவர்கிட்ட கேட்டு இதெல்லாம் பண்ணுங்கயா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நூலாக திரட்டி அத்தனை பார்த்தீங்கன்னா நமக்கு பொக்கிஷங்களாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு அவருடைய நூல்கள். நீங்க இன்னைக்கு எந்த ஒரு புத்தக கடையில போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆரோமிரா பிரசோரத்தின் ஜோதிட நூல்கள் தான் முதன்மையா இருக்கு அப்படின்றத இந்த நூற்றாண்டில் மிகச்சிறந்த ஒரு சாதனை வரலாறு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும். ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கம் ஜோதிட சேவா ரத்னா விருது என்ற பட்டத்தையும் பதக்கத்தையும் வழங்கி நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் நௌசாத் ஐயா அவர்களும் நம்மளுடைய வாஸ்து கலைஞானி நந்தா துரைசாமி ஐயா அவர்களும் பொன்னாடை அணிவித்து இவ்விருதை வழங்குவார்கள்.